Hi, this is Dr. Divyadarshini, periodontist. I target on your gum and oral health. ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இம்ப்ளான்ட் போட்டிருந்தேன், ஆனா அந்த கேப் கழண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன்னு கையில மடிச்சு வச்சிருந்த பேப்பரை பிரிச்சு காட்டினாரு. அதை பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அது கேப் இல்லைங்க, எலும்புக்குள்ள இருந்த இம்ப்ளான்ட். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பல்ஸ் ஒட்டையினாலேயோ ஈர நோயினாலேயோ பல் இழந்தவங்களுக்கு பற்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா ஒரு இம்ப்ளான்ட் போட்டு 3 to 6 months வரைக்கும் அது எலும்புகளோட கூடி அதுக்கப்புறம் அந்த கேப் வச்சாலும் ஏன் அது அப்படியே இம்ப்ளான்ட்டோட சேர்ந்து வெளியே வருது? அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு. ரீசன் நம்பர் 1, புவர் மெயின்டெனன்ஸ். எப்படி நீங்க உங்க பற்களையும் ஈறுகளையும் சரியா பராமரிக்கலன்னா கம் டிசீஸ் வந்து எலும்பு தேய்மானமாகி பற்கள் ஆடி வெளியே வர அளவுக்கு ஆகுமோ, உங்க இம்ப்ளான்ட் மேல இருக்க கேப்பை நீங்க சரியா மெயின்டைன் பண்ணாத போது அது வீக் ஆகி இம்ப்ளான்ட் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த காமனான ரீசன் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கர்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு கம் இன்ஃபெக்ஷன் அண்ட் பெரி இம்ப்ளான்டைட்டிஸ். அதுல இருக்கிற நிக்கோட்டின் கண்டென்ட் உங்க பிளட் ஃப்ளோவை குறைச்சி ஆக்சிஜன் லெவலை குறைச்சி இந்த பெரி இம்ப்ளான்டைட்டிஸ்ன்ற கம் இன்ஃபெக்ஷன் மாதிரியே ஒரு சிமிலர் இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணி எலும்பு தேய்மானம் உருவாக்கி இம்ப்ளான்ட்டே ஆடி வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இல்லாம ஒரு இம்ப்ளான்ட் மேல 2 பல்ல வைக்கிறேன்ட்டு எக்ஸசிவா லோடிங் பண்றது, மெடிக்கல் இஷ்யூஸ் லைக் டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், அட்ஜசன்ட் டூத்ல இருக்கிற டிகே போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே ரீசன்ஸ் தான். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரீ அசஸ்மெண்ட். ஒரு இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் இஷ்யூஸ், அவங்க ஹேபிட்ஸ்ல இருந்து உள்ள டிகே இருக்காது, இது எல்லாமே அசஸ் பண்ணிட்டு தான் we have to place an implant.